பெரியவா பக்தாளுக்கும் ஏனைய ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரம். ஒரு 2-3 முக்கியமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். முதலாவது, எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். அதை ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. அதாவது ஆரம்பத்திலே நான் சொன்னேன், முதல் எபிசோட்லேயே, பெரியவா சீரீஸோட முதல் எபிசோட்லேயே, அதாவது இனிஷியலாக 26 எபிசோட் தான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு. நான் பிளான் பண்ணல, 26 எபிசோட் தான் அந்த ரிசோர்ஸஸில் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 14வது எபிசோடில் நான் ஒரு சின்ன அப்பீல் பண்ணினேன். சார், இதை 26ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்குது, பெரியவாளை பற்றி பண்ணணுன்னா 260 கூட போகலாம் அப்படின்னு. அந்த அப்பீலுக்கு நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ 26ங்கிறது அது 52 எபிசோட் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அது எகெயின் இட்ஸ் ஆல் ஆட்ரிபியூட்டட் டு மகாபெரியவா. ஸோ 26லேருந்து 52 போகிறதுனால எனக்கு ஒரிஜினலாக நான் 26 பிளான் பண்ணேன் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராவல் அண்ட் எப்படி கொண்டு போய் முடிக்க போகிற ரஃபாக பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ 52ங்கிறதுனால அதை கொஞ்சம் ரீஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுறது. அதனால் அஃப்கோர்ஸ் அடுத்து நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸப்பாயிண்டிங்காக கூட இருக்கலாம். என்னன்னா, இப்போ 16 எபிசோட் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ அதை பார்த்துருப்பேன். அண்ட் எஸ், அதுக்கும் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அதாவது அவ்வளோ ஒரு வரவேற்பு, நாட் ஒன்லி ஆன் யூடியூப் பட் ஆல்சோ சங்கரா டிவிலையும் இதை ஏர் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் சங்கரா டிவியில் என்ன பண்ணியிருக்கான்னா, இப்போ நான் அவள்கிட்ட சொன்னேன், சார் 16 எபிசோடுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் தேவைப்படுறது சார் அப்படின்னு. கவலையே படாதீங்கோ அப்படின்ட்டு தே ஹாவ் ஸ்டார்டட் ரீடெலிகாஸ்டிங் தட். அதாவது ஏற்கனவே சனிக்கிழமை வந்ததை அடுத்த இது சண்டே அன்னைக்கு ரிப்பீட் பண்ணுவா. அதே மாதிரி சண்டேயோடது ஃபாலோயிங் சாட்டர்டே ரிப்பீட் பண்ணியிருந்தா. அதாவது 7:30 மணிக்கு தான் ஃப்ரெஷ் எபிசோட்ஸ் வரும். இது நான் எதுக்காக சொல்லேன்னா, சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதில் சங்கரா டிவியில் 7லேருந்து 7:30 ரிப்பீட் டெலிகாஸ்ட், 7:30லேருந்து 8 தான் ஃப்ரெஷ் எபிசோட்ஸ். சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 7லேருந்து 7:30 பார்த்துட்டு இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தானே, எதுக்கு மறுபடியும் போட்டுருக்கான்னு 7:30லேருந்து 8 பார்க்கறதுக்கு விட்டுட்டா. ஸோ சங்கரா டிவியில் பார்க்குறவா எல்லாருக்கும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 7லேருந்து 7:30 ரிப்பீட் டெலிகாஸ்ட், 7:30லேருந்து 8 தான் ஃப்ரெஷ் எபிசோட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேப் வந்ததுனால மண்டேலேருந்து, அதாவது லாஸ்ட் மண்டேலேருந்து டெய்லி 7:30 ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து மறுபடியும் போடுறா. தட் ஹாஸ் பீன் த ரெஸ்பான்ஸ் ஃபார் திஸ் சீரீஸ். அஃப்கோர்ஸ் யூடியூப்பை பொறுத்தவரை, என்னோட யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2 வீக் கேப் எடுத்துக்க போகிறேன். ஐ எம் சாரி. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே உடனே எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஐயோ, இப்போ தான் 16 எபிசோட் நல்லா பார்த்துட்டு இருந்தோம், டக்குன்னு பிரேக் பண்ணுறேன் சார்னு. அது வேற ஒரு வழி எனக்கு தெரியல. ஆனால் அந்த சாட்டர்டே சண்டே ஐ வில் கீப் யூ என்கேஜ்ட். பெரியவாஸ் ரிலேட்டடாக, அதாவது பிஹைண்ட் த சீன்ஸாக இருக்கலாம், ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கலாம். பட் பெரியவா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு 4 எபிசோட் தான், 2 வாரம் தான். அதுக்குள்ளே ஐ வில் கியர் அப். அடுத்த 26 எபிசோடு இருக்குல்ல. அண்ட் ஆல்சோ எனக்கு இப்போ கூட சொல்ல தெரியல, அதாவது 52ங்கிறது இப்போ நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா சித்தம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அது 52ங்கிறது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஆகலாம், 100 எபிசோட் வரைக்கும் போகலாம். யாரோ எழுதியிருந்தா எனக்கு வாட்ஸ்அப்பில், சார் 52 போகிறா சார், 1000 எபிசோட் போனால் 1000 எபிசோடுங்கிறதுலாம் விஷுவல் திங்கிங். பட் ஆஸ் ஆஃப் நவ் 52 நினச்சிட்டு அதுக்கு உண்டான ஒர்க்கை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் மை சின்சியர் அப்பாலஜிஸ் டு யூ ஃபார் டிஸப்பாயிண்டிங் யூ. 16ல் டக்குன்னு ஒரு சின்ன பிரேக் வருதுன்னு. பட் ரெஸ்ட் அஷ்யூர்ட், அதாவது வரப்போகிற அடுத்த அந்த 36 எபிசோட்ஸ் அது அந்த தெய்வீகம் நிச்சயமாக இருக்கும். பெரியவா சம்பந்தப்பட்ட உபதேசங்கள் நிறைய வரும். இதுக்கு நடப்புற இன்னொரு சின்ன விஷயம் ஐ வுட் லைக் டு டெல் யூ. அதாவது முதல் எபிசோட்லேயே சொன்னேன், நிறை குறைகள் இருக்கலாம். ஏன்னா கூடுமான வரைக்கும் ரொம்ப கரெக்டாக பண்ணணும்னு பார்த்து தான் பண்ணுறோம். சின்ன சின்ன லேப்சஸ், அது ஐ மீன் வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். டு எர் இஸ் ஹியூமன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சில பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வருது,
சிலர் வந்து பாரு நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு எழுதுகிறா. ஐ மீன் ஐ எம் டேக்கிங் எவ்ரி திங் இன் மை ஸ்ட்ரைட்ஸ் அண்ட் எதையுமே நான் ரிமூவ் பண்ணுறதும் கிடையாது. இதில் வந்து அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து ரொம்ப கிளாரிங்காக ஒன்று நடந்து கொடுத்து அதை நான் தவிர்த்துருக்கலாம். அதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அந்த எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் தோணும். அதாவது என்னென்னா, ஒரு எபிசோடில் வந்து பெரியவாளோட நாடி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது. அது என்னன்னா, ஒரு துணியை போட்டு தான் அந்த வைத்தியர் வந்து கரூர் ராமசர்மா அது வைத்தியர் அந்த துணியை போட்டு தான் அவர் பண்ணியிருக்கணும். அது அவசரத்தில் அந்த துணியை போட மறந்து போயிட்டேன். அந்த அந்த லேப்ஸுக்கு ஐ எம் சாரி ஃபார் தேட். பட் ஃப்யூச்சரில் வந்து ஐ டெஃபினெட்லி பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். அதாவது இது வந்து கிளாரிங் மிஸ்டேக். சின்ன சின்ன விஷயங்களை விட்டுருக்கோம். யாரும் என்னெல்லாமோ சொன்னால் வந்து அந்த மாப்பிள்ளை வந்து ஏன் இவாளோட சந்தியாவந்தனம் பண்ணல, அவர் ஏன் சாப்பிடலை, சரி இதெல்லாம் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ ஹவு டு ரியாக்ட் டு தேட். அதனால தான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன் நான். அஃப்கோர்ஸ் அது அவளோட ஆர்வத்தில் எழுதுறா அப்படின்னு எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ கம்மிங் பேக் டு த சீரீஸ். ஸோ இந்த 2 வாரம் தள்ளி 18th மார்ச்லேருந்து மார்ச் 18th 17th எபிசோட் ஆரம்பிக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபில்லர் மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் அவசியம் பாருங்கோ. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோடய யூடியூப் சேனலுக்கு, ஏன்னா யூடியூப் சேனல்லே என்ன சொல்கிறான்னா, திரும்ப திரும்ப நீங்கள் அவள்கிட்ட சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுதான் தட் இஸ் த வே டு வைடன் தி நெட்வொர்க். ஏன்னா இதில் வந்து முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த சத் விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும். ஐ மீன் இது வந்து அது ரிப்பீட் பண்ணால் கூட ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் தட் நான் இந்த கமர்ஷியல் இன்டென்ட்டோடைய பண்ணலை, எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ணலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் பெரியவா அனுகிரகத்தில் இன்னும் தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸ் இது வரணும் அப்படின்னு நானும் உங்கள் சார்பில் ஆத்மார்த்தமாக பெரியவாள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங் மீ அண்ட் கண்டினியூ வாட்சிங் திஸ் சீரீஸ். இத்தனை நேரம் உங்கள் டயத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.